வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து அவங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கும்பம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஐடியாஸ், நீங்கள் எதிர்பாராத வாய்ப்பு மற்றும் படிப்படியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம் கும்பம் ராசி பொறுத்த வரைக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தாமதம் வரும். கொஞ்சம் பொறுமையோட ஒரு செயல்பட்டீங்கன்னா அது ஒரு நல்ல முடிவு அடையக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். குறிப்பாக தொழில் மற்றும் பண விஷயங்களில் கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். அது ஒன்றும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள், புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கூட கூட பேசிடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பழைய கஸ்டமர்கிட்ட இருந்துமே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் புதுசாக எந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் சரி பார்த்து பண்ணுங்க. அது நல்லது தரும். பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கூடுதல் வருமானத்துக்கான வாய்ப்புகளும் முயற்சியும் நீங்கள் செய்யலாம். அது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயத்தில் வீட்டுக்கு, குடும்பத்துக்கு அல்லது பயணம் தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சேமிப்பில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொஞ்சம் உதவியாக இருக்கும். குடும்பம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒத்துமையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். உங்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லபடியாக தேவைப்படும். உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட ஒரு நல்ல அவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வீடு அல்லது சொத்து தொடர்பான ஒரு முக்கியமான பேச்சு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். குடும்பத்தினரோட கலந்து ஆலோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தை செய்கிறது ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி தரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். முன்னாடி இருந்த சின்ன சின்ன மனக்கசப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைஃப் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தில் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவர் இருப்பார். உங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு புதிய கான்டாக்ட்ஸ் மூலியமாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வரப்போகுது. அது பேச்சில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மனசில் கொஞ்சம் அழுத்தம் ஏற்படாமல் கவனிச்சிக்கோங்க. மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். தூக்கம் குறையாமல் இருக்கும். நல்லா தூங்க கிடைக்கிற டைமை வீண் பண்ணாமல் பண்ணிங்கனாலே உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நான் கரெக்டான டைமில் சாப்பிடுங்க. சரியான நேரத்தில் தூங்க பழகுங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இந்த 3 நாள் இயல்பாகவே உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதாவது 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள் கூடுதல் கவனம் வைக்காமல் சாதாரணமாகவே இயல்பாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 2 நாள் எதுன்னு பார்க்குறீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியும். அதாவது 30ஆம் தேதிங்கிறது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, 2ஆம் தேதிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஞாயிறு, புதன் மட்டும் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கு, அதிக செலவுகளை தவிர்க்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி தரும். எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், பண விஷயங்களில் ஒரு புதிய வாய்ப்புகள், குடும்பத்தில் ஒரு நல்ல ஆதரவு, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். இதெல்லாம் நீங்கள் நிதானமாக பிளான் பண்ணி செயல்பட்டீங்கன்னா இது உங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு நல்ல பலனாக இந்த வாரம் கிடைக்க போகுது. இந்த வாரத்தோட இறுதியில் ஒரு நல்ல திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.